எல்லாருக்கும் அன்புக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற அன்பாக்சிங் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஹோஹிம் பிராண்டோட ஒரு கிம்பல் தான் அன்பாக்சிங் அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த கிம்பலை நான் மேக்ஸிமம் 3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிம்பல் வந்து நார்மலா ஷார்ட் ஃபிலிம் யூஸ் பண்றதுக்கு நல்ல வீடியோ எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பட்ஜெட்ல உள்ள ஒரு 100% ஒரு பட்ஜெட்ல உள்ள கிம்பலா இருக்கிற எல்லாருமாலுமே இந்த கிம்பலை வாங்க முடியும். அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்துறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஹிட் பண்ண வந்துறாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஹோஹிம் பிராண்டோட ஒரு 3 axis கிம்பிள் தான் நம்மள்ட்ட இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இது நான் 2வது தர வீடியோ எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஃபர்ஸ்ட் தடவை இதோட வீடியோ எடுக்கும் போது இதோட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணது எல்லாமே எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபுட்டேஜ் நானே வந்து தெரியாதனமாக என்னோட கை தவறி டிலீட் பண்ணிட்டேன். ஆனால் பிரச்சனை இல்லை. ஹோஹிம் பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட் சொல்லலாம். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கிம்பிள் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தரவரிசையில் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு சென்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ஸ்மார்ட்டஸ்டான கிம்பிள் சொல்லலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பாக்ஸ் நல்லா இருந்துச்சு, பில்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கேஸ்க்குள்ளாரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு யூசர் மேனுவல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு யூசர் மேனுவல் ப்ரீஃபாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலிக்கான் ஜெல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேபிள் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது குவாலிட்டி பொறுத்தவரைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 காலுக்கு பார்த்தீங்கன்னா ரப்பர் கொடுத்துருக்காங்க, கிரிப்னஸ்க்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட கிம்பிள் வருது. கிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பட்டரி ஸ்மூத்தாக வந்து இதோட மோட்டரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா மோட்ரு வெயிட் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த பட்டரி ஸ்மூத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து அக்ராஸ் வந்து 730 கிராம் இருக்கு. இன்க்ளூடட் வந்து 5000 mAh வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 2 யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள பேட்டரி வந்து நம்மளால பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ண முடியும். டிசி அவுட் இருக்கு, அப்புறம் டிசி இன் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா இதோட டில்ட் ஆக்சிஸ் அப்புறம் பேன் ஆக்சிஸ் எல்லாமே இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பேசலாம் நம்ம கொஞ்சமாக. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒன்று நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ண முடியும். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ வர உங்களோட ஆக்ஷன் கேமரா கூட இதில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொடுக்குறோம். இப்போ வர ப்ராடக்ட் எல்லாமே வர வந்து ஆக்ஷன் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷன் கேமராக்குன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வாங்க வேண்டிய தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் கொடுக்குறாங்க, 4-way ஜாய்ஸ்டிக். இதை வச்சு நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது வந்து இதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஜூமிங்க்கு வந்து அப் டவுன் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் மாற்றினுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் அடிச்சுன்னா பிஎஃப் ஆப்ஷனுக்கு வரும். அதுக்கடுத்து 2வது ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் த ஃபோக்கஸ் ஆப்ஷன் மாறும். அதுக்கடுத்து வந்து எல்லா ஆப்ஷனுக்கு வந்து 3 வாட்டி எழுத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் ஆகும். அவ்வளோதான் இதோடது. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா லைட் செட் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட இந்த இடத்துல லைட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க. கீழேன்னு சொல்லி இது மேலே வச்சுக்கலாம். மேலே கூட பேக்ரவுண்டில் மேலே வந்து ஒரு கேமரா மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி செட் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட உங்களால் ஸ்க்ரீன் மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நார்மலாக சொன்ன மாதிரி ஒன்று உங்களால் வந்து இது வந்து ஒரு ட்ரைபாடில் மாட்டிக்க முடியும். இல்லை அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த இடத்துலேருந்து உங்களால் மாட்டிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு இப்போ நம்ம வந்து சொல்கிறேன். நான் இதில் கொடுத்துருக்க ரொட்டேட்டிங் இது பார்த்தீங்கன்னா வந்து 320 டிகிரி வரைக்கும் உங்களால் வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மேலே கொடுத்துருக்க டில்ட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 320 டிகிரி வரைக்கும் சுத்தம். அது மட்டும் இல்லாமல் பேன் ஆக்சிஸ் வந்து பேன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து 640 டிகிரி வரைக்கும் ஃபுல்லாக வந்து இது வந்து சுற்றுறதால இது ஒன் ஆஃப் த சொல்லலாம். அதனால எனக்கு பொறுத்தளவுக்கு இது பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் அது மட்டும் இல்லாமல் அலுமினியமோட வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இது நீங்கள் இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கனால போதும். நார்மலாக வந்து லாக் ஆகிடும். கூட வந்து இதில் வேற என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்ல போனால் இதில் முக்கியமான விஷயம் வந்து இதில் கொடுத்துருக்க பவர் பேங்க் தான். இதில் கொடுத்துருக்க பவர் பேங்க் வந்து நம்ம டேட்டா வந்து ஷூட் பண்ணதுல நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒருவேளை சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம டேட்டா யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ ஃபோனை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இந்த கிம்பிள் வந்து உங்களால் மேனுவலாக யூஸ் பண்ண முடியும். அல்லது வந்து உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர் iOS பார்த்தீங்கன்னா ஹோஹிமோட அஃபிஷியல் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ட்ராக்கிங் அது
அது மாதிரி இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு ஒரு அட்வான்ஸ்டான செட்டிங் இதில் ஒன்று இருக்குது. ஓஹிமோட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா கிம்பிள் செட்டப்னு சொல்லிட்டு நார்மலாக இதில் கொடுத்துருக்க செட்டப் வந்து உள்ளார நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சா கூட உங்களால் நார்மலாக வந்து இது போல் செட்டிங் வந்து இன்சைடு உள்ளார உள்ள ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களால் கொஞ்சம் ஆல்டர் பண்ண முடியும். ஃபேஸ் ட்ராக்கிங்கில் அது மாதிரிலாம் வந்து அவங்களோட இன்னொரு ஆப்லேருந்து கூட வந்து செட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த இது வந்து என்றைக்குமே இப்படி தான் மேலே உள்ள வாட்டத்தில் இருக்கணும். மேலே உள்ள வாட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபோன் என்ன பெரிய ஸ்க்ரீன் தான் 6 இன்ச் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 8 இன்ச் வரைக்கும் இது வந்து சப்போர்ட் ஆகும். இது டேரெக்டாக இப்படி இன்சைட் பண்ணிங்க. இன்சைட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக இதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு ஏதாச்சும் நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு டைட் பண்ணிங்க. டைட் பண்ண அப்புறமா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ணும்போது கையை ஸ்டேபிளாக வச்சுங்க. கையை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். கையை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு இந்த கீழே உள்ள பட்டன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ணும்போது அழகான விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நேராக இது வந்து வர ஆரம்பிச்சிடும். நேராக வந்த அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிம்பிள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக சொன்ன மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் எந்த டைரக்ஷன் வேணாலும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த டைரக்ஷன் வேணாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணுற விதத்தில் வந்து அந்தந்த டைரக்ஷன் இது சேஞ்ச் ஆகுது. இது மாதிரி நீங்கள் டில்ட் ஆக்சஸ், பேன் ஆக்சஸ் எடுக்கலாம். இருக்கிற இந்த மோட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த ஜூமிங் மோட் வேலை செய்யும். ஆனால் இந்த பிடிஎஃப்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து 2 வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மேலே வச்சிருக்கும்போது மேலே அந்த மாதிரி ஆக்சஸ் வரும். அதே மாதிரி ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் கிளிக் பண்ணும், இப்படி வரும். நீங்கள் வந்து கையை இப்படி திருப்பும் போது வந்து ஒவ்வொரு ஆக்சஸ் வந்து இதுல இருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கிம்பிள் எடுத்த ஃபுட்டேஜும் நார்மலாக கிம்பிள் இல்லாத ஃபுட்டேஜும் இப்போ நீங்களே கண்ணால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நார்மல் ஃபுட்டேஜுக்கும் இதில் எடுத்த ஃபுட்டேஜுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளை நம்ம ஓவராலாக வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கிம்பிளை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு நான் லாஸ்ட் டைம் வந்து ஷாமியோட கிம்பிள் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கிம்பிளுக்கு மேலே இந்த கிம்பிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஒரு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த பவர் பேங்க்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து போடுறதுக்கு இடிக்கும். அதனால வந்து இது எனக்கு ஒரு ட்ராபேக்காக தெரியுது. ஆனால் ஆஃப் ஆக்கி வச்சுட்டு நார்மலாக பவர் பேங்க் மாதிரி சார்ஜ் ஏற்றுனா இதில் ஏற்ற முடியும். அவ்வளோதான். ஓகே, இது ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்ன, இது ப்ரோஸ் அண்ட் கவுன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங், அது மட்டும் இந்த ப்ராடக்டோட கியூப் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்டோட விலை என்ன? இந்த ப்ராடக்டோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 5500 வரும். இந்த ப்ராடக்டோட அஃபிஷியல் பேஸ் பை லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ்ல வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரையாரிட்டி கொரியரில் வரதால உங்களுக்கு 90% வந்து கஸ்டம் டியூட்டி வர வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் 10% நீங்கள் எதுக்கும் வந்து நம்பாதீங்க. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 500லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி வந்து 1000 வரைக்கும் தனியாக வச்சுங்க. ஆனால் இது ப்ரையாரிட்டி கொரியரில் வரதால வராது. இந்த பார்சல் நான் இந்தியாவில் இருக்கும்போது தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. அதனால வந்து இது கஸ்டம்ஸ் இல்லாமல் தான் வந்தது எனக்கு. அதனால வந்து ஒருவேளை வர வாய்ப்புகள் இருக்கு, ஒருவேளை வராமையும் இருக்கலாம். ஆனால் என்னைக்குமே வந்து அப்படி நம்பாதீங்க. ஒரு 500 to 1000 rupees வரும்னு நினைச்சிங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட் நான் சொல்றேன். இதோட பிரைஸ் 5500 ரூபாய்க்கு வேல்யூவா கேட்டீங்கன்னா இதுக்கு நான் ஒரு உண்மை சொல்லணும். இந்த ப்ராடக்ட் நம்ம சேனலுக்கு வந்து 3லேருந்து 4 மாசம் ஆச்சு. இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்றதுக்கு லேட் பண்ணது நான் தான். ஏன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வரும்போது எனக்கே தெரியாம இந்த ப்ராடக்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கம்பெனி 2வது தடவை மேல் அமுச்சுட்டு தான் இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக அன்பாக்ஸ் பண்ணதே நான் வந்து வீடியோ வந்து ஃபுட்டேஜ் நான் மிஸ் பண்ணல, நானே தெரியாதனமே டிலேட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் ஆகும் போது இந்த ப்ராடக்ட் ஒரு மதிப்பு 8000 ரூபா இருந்துச்சு. இப்போ இது வந்து 5500 ரூபா. 5500 ரூபாய்க்கு ஒரு மல்டி டாஸ்க் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு கிம்பிள் சொல்லலாம். ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் நிறைய ஃபுட்டேஜ் ஒன்னால் முடியும்ல நடந்த ஈவெண்ட்லாம் நிறைய போன்லலாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஏன் டாப் 10 தமிழ் பிரபு தான் இதுல அதிகமா இந்த கிம்பிள் அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட சேனலுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருந்தாரு. இது நல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபேஸ் ட்ராக்கிங்லாம் அதுல ஆப்ல யூஸ் பண்ணும்போது நிறைய இருந்துச்சு. நான் நிறைய இன்னும் சொல்லி கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டேன் இந்த கிம்பிள் வச்சு. ஆனால் சொல்லி கொடுத்தா இந்த வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடும். அப்புறமா வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால கிம்பிள் வந்து வேல்யூ ஆஃப் த மணி தான். சின்ன சின்ன கான்ஸ் சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா வந்து அதிகப்படியா வந்து உங்களால வந்து அந்த பவர் பேங்க் கொடுக்குற இடத்துல வந்து பின்னு மாட்ட முடியல. அது ஒண்ணுதான் எனக்கு கான்செப்ட் தெரியுது. ஆனா இதோட சார்ஜ் பேட்டரி பேக்கப் முக்கியமா சொல்லணும். 12 மணி நேரம் வந்து சார்ஜ் நான் ஸ்டாப்பா நிற்கிது. 5000 mAh ஏத்துறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஏத்துறதுக்கு. ஆனா
ஒரு மல்டிபிள் டாஸ்க் நம்ம ஃபோனுக்கும் சார்ஜ் ஏற்றிக்கலாம், கிம்பிளுக்கும் நம்மளுக்கு வந்து சார்ஜ் நல்லா கொடுக்குது. அதனால ஹோப் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதனால மேற்கொண்டு வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, லைக் பண்ண மறந்துடாங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட மறந்துடாங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கலாம். எங்க வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு ஃபோன் போஸ்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கு. வாங்கி சேனா ஃபார்